गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய அக்ரூரரை கூப்பிட்டு, கம்சன் நீங்க நாளைக்கே கிளம்பணும், போயிட்டு கிருஷ்ணரை அழைச்சுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரூரரை அனுப்புறார். அந்த அக்ரூரருக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லையா. நாளைக்கு கிருஷ்ணனை பார்க்க போறோமே கிருஷ்ணனை பார்க்க போறோமேன்னு இப்படி நம்ம உலகத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அது நாளைக்கு நடக்க போறது அப்படின்னா ராத்திரி தூக்கம் வருமோ? இந்த மாதிரி அவளுடைய லைஃப்ல நிறைய அனுபவப்பட்டிருப்போமோன்னு. அதே போல இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியுமான்னு 10-11 வருஷமா ஏங்கின்னு இருக்கானா இந்த அக்ரூரர். இந்த அக்ரூரரை அந்த கம்சனே கூப்பிட்டு போ சொன்னது அக்ரூரால ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த அக்ரூரர் ஒண்டிதான் அந்த மந்திரிகள்லாம் நல்லவர். கிருஷ்ணரை போய் பார்க்க போனோம்னா கம்சனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், வேற வழி இல்லாம இங்க இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது பகவத் கிருபையினால என்ன ஆச்சுன்னா, நாம பகவான் கிட்ட ஒரு விஷயத்த ஆசையோட நியாயமாக சொல்லி அதுக்காக காத்துட்டு இருந்தோம்னா, யாரு போகக்கூடாது யாரு செய்யக்கூடாதுன்னு சொல்றாலோ அவளே கூப்பிட்டு செய்வது போல பகவான் பண்ணிடுவார். நாம பொறுமையா இருக்கணும். அந்த காலம் இருக்கிற வர பரியந்தம் ஏதோ கஷ்டம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான காரியங்கள் தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது போலதான் சாஸ்திரம்னு சொல்றது. அதுக்கு பிரமாணமாக இந்த அக்ரூரர் கிருஷ்ணனை பார்க்க முடியுமான்னு ஏங்கும் போது கம்சனே கூப்பிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு உடனே அவருக்கு தூக்கமே இல்லையா. ராத்திரி முழுக்க கார்த்தால எழுந்துட்டார். எப்போ விடியும்னு காத்துட்டு இருக்கார். விடிஞ்ச உடனே ஸ்நானத்தை பண்ணி ரதத்துல ஏறிண்டு கிளம்பிட்டார். இன்னும் பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, அவர் கார்த்தாலே கிளம்பிட்டாராம். அந்த ரதமானது அங்கேருந்து கோகுலம் போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆனா பெரிய விஷயம், அவ்வளவுதான். ஆனா கார்த்தாலேயே கிளம்பின அவர் சாயந்தரமா அஸ்தமான சமயத்துல தான் அந்த கோகுலத்துக்கு போறாராம். ஏன்னா தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சு 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 அங்கங்க சமாதி ஸ்திதிக்கு போயிடுவாராம் நினைத்து கொண்டே. அதே ஒரே இடத்துல 1 மணி நேரம் கிருஷ்ணனுடைய கிருப்பையை நினைச்சுட்டு அப்படிங்க இருக்கிறது, அப்படியே ஸ்மரிச்சுட்டே போறது, திருப்பி ஒரு 1 கிலோமீட்டர் போறது, அங்க இருக்கிறதுன்னு இப்படியே வந்துட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஆயிடுதான், அஸ்தமன சமயம் ஆயிடுதான். வரும்போது இப்படி அக்ரூருடைய நிலைய பெரியவா எல்லாம் வர்ணிப்பா. அப்படி கார்த்தால எழுந்துட்டு கிளம்புறார். எத் திரக்ஷாமி அத்த கேசவம்னு, நான் இன்னைக்கு பகவானை பார்க்க போறேனேன்னு ஆசையா கிளம்புறார். இந்த நாராயண தீர்த்தர் வர்ணிக்கும் போது, திரக்ஷாமி கோகுல நிலையம் கோபி மாதவம் திரக்ஷாமி கோகுல நிலையம் ஸ்ருத கேவலானந்தைக பாவம் கலித முகஜம் நூனம் திரக்ஷாமி கோகுல நிலையம் கோபி மாதவம் திரக்ஷாமி கோகுல நிலையம். திரக்ஷாமின்னா நான் பார்க்க போறேன். யாரை பார்க்க போறேன்னா, அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபி மாதவனை போய் பார்க்க போறேன். பகவான் வசிச்சுன்னு இருக்கிற அந்த பிருந்தாவனத்தை பார்க்க போறேன். அங்க ஓடக்கூடிய யமுனையை பார்க்க போறேன். அந்த கோபிகைகளை பார்க்க போறேன். அந்த கோப குழந்தைகளை பார்க்க போறேன். அந்த மாடு கன்றெல்லாம் பகவான் மேய்ச்சின்னு இருக்காரோ அதை பார்க்க போறேன்னு ஆசையா கிளம்புறாருன்னு நாராயண தீர்த்த தரங்கத்திலையும் வர்ணிக்கிறார். இப்படி அவர் கிளம்புறார். அப்படி வரும்போதே அந்த பாக்கியத்தை நினைச்சுட்டே ஸ்மரிச்சுட்டே வராராம். அதை முழுக்க ஸ்லோகத்துல பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அவர் எப்படிலாம் பகவான மேல பார்க்க போறார், அனுபவிக்கணும்னு நினைக்கிறார்ன்றத சொல்றார். அப்படி ஓட்டின்டே வரார். வரும்போது ஸ்மரிக்கிறாராம், உன்னை தரிசனம் பண்றதுக்குள்ள யோக்கியதை என இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பக்தாலாம் என்ன சொல்லுவான்னா, எல்லா பக்தர்களும் ஆமா, நான் உன்னை தரிசனம் பண்றதுக்கு சரியானவன் நான் தான் உலகத்திலே பெரிய பக்தன் அப்படின்னு யாரும் சொல்லிக்க மாட்டா, தன்னை அபராதின்னு தான் சொல்லிப்பா. அப்படி அக்ரூரும் சொல்லும்போது, நான் ஒரு மகா பாப்பி, எனக்கு நீங்க தரிசனம் கொடுக்கிறீங்களேன்னா இது என்னுடைய பக்தி இல்லை, உங்களுடைய கிருப்பையினால. ஒத்தன் இந்த பிரவாகத்துல அடிச்சுன்னு போறான்னா ஜலத்துல அப்படியே அடிச்சுட்டே போயிட்டே இருக்க மாட்டானோ. ஏதோ ஒரு காலத்துல பகவத் கிருப்பையினால அவனுக்கு கரை ஒதுங்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவது போல ஏதோ நான் பண்ணின புண்ணியம் உங்களை இன்னைக்கு தரிசனம் பண்றதுக்காக வரேன். அதுக்கும் மேல நான் என்ன தெரியுமோ, உங்களுடைய திருவடியை பார்க்க போறேன். அந்த திருவடி யாரெல்லாம் சேவிக்கிறா தெரியுமா? பரமேஸ்வரன் சேவிக்கிறார், பிரம்மதேவன் சேவிக்கிறார், மகாலட்சுமி சேவிக்கிறா. அப்பேற்பட்ட திருவடியை வச்சுட்டு நீங்க அந்த பிருந்தாவனத்தில் முழுக்க சஞ்சாரம் பண்ற அந்த திருவடியை
அந்த பசுமாடெல்லாம் வந்து நக்கிறது, கோபிகைகள்லாம் அந்த திருவடியை பார்த்து இந்த திருவடியினால எங்க மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் போறதுன்னு அப்படிலாம் உங்க திருவடிய ஸ்தோத்திரம் பண்றாலே அத்தனை பேருக்கும் இத்தனை வருஷமா பார்க்கக்கூடிய பாக்கியம். அப்பேற்பட்ட திருவடியை நான் வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணி பார்க்க போறேன். என்ன தெரியுமோ நடக்க போறது? ஒண்ணு நிச்சயம், உங்களுடைய திருவடிய தரிசன மாத்திரத்துல என்னுடைய ஜென்மமா பண்ணி இருக்கக்கூடிய சகல பாபங்களும் பொசுங்க போறது, அது மாத்திரம் நிச்சயம்னு இப்படி அந்த பகவத் கிருபையும் பகவன் மகிமையும் நினைத்து கொண்டு அப்படியே கண்ணும் கண்ணீருமா ஓட்டின்னு வரார். அப்படி ஓட்டின்றே வரும்போது அந்த பகவானுடைய திருவடியை நினைப்பார். அந்த திருவடி தியானம் வந்துடும். எப்படி வந்து பிரியவர்த்தன வம்சத்துல வரக்கூடிய பரதன் அந்த கண்டகி நதி தீரத்துல இருந்துட்டு அவர் வந்து பூஜை பண்ணிண்டே சமாதி ஸ்திதிக்கு போயிடுவாரோ, அதே மாதிரி இந்த மாதிரி நினைத்து கொண்டே அக்ரூரன் வரும்போது இந்த பகவானுடைய திருவடி நினைப்பார், அப்படியே சமாதி ஸ்திதிக்கு போயிடுவார். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த ரதத்தை எடுத்துன்னு வரார். இப்படி என்னென்னலாம் ஸ்மரிச்சுட்டே வரார்னு பிரம்மனிஷ்டால் இந்த அக்ரூருடைய ஆகமனத்தை வர்ணிச்சுட்டே வரார் அழகாக. இப்படி அக்ரூர் வந்துட்டே இருக்கும்போது ஒரு அருமையான ஸ்லோகம், பெரியவாலாம் இந்த ஸ்லோகத்தை ஆகாரத்துக்கு முன்னாடி சொல்லுவா. ராமாயணத்துல உள்ள கந்தர்வராஜ பிரதிபம்னு அந்த தசரதனுக்கு அந்த வனவாசத்துக்கு முன்னாடி கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு பிரபு வருவார் ஒன்னும், அந்த ஸ்லோகத்தை ஆகாரத்துக்கு முன்னாடி சொல்றது சம்பிரதாயம். கந்தர்வராஜ பிரதிபம் லோகே விக்யாத பௌருஷம். அதை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுவா. திரக்ஷ்யாமி நூனம் சுகபோலநாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனோ முகோ முகல்தஸ்ய குடாலகாவ்ருதோ பிரதக்ஷிணோ மே பிரச்சரந்தி வை மிருகா மிருகா திரக்ஷ்யாமி நூனம் சுகபோலநாசிகோ. நான் யாரை பார்க்க போறேன் தெரியுமோ? திரக்ஷ்யாமின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட பிரபுனா அப்படி அழகான கண்ண பிரதேசம், அழகான மூக்கு, அழகான கண்கள், நீண்டதான நெற்றி, அதுல கஸ்தூரி திலக்கம் தலையில கொண்டு வைத்து கொண்டு மயில்பீலியை வைத்து கொண்டு கையில புல்லாங்குழல் வாசிச்சுட்டு கிளாஸா அலங்காரம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட பிரபு இப்படி இருக்காருன்னு எல்லாரும் சொன்னாலே இத்தனை நாளா பார்க்காம அங்க மாட்டின்ட்டமே. அப்பேற்பட்ட பிரபுவை நான் பார்க்க போறேன், அப்படி பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது, ஆமா நீ பார்க்க போறேன்னு சொல்றது போல அந்த மிருகங்கள்லாம் பிரதட்சிணமா போறதா அந்த தேருக்கு. இந்த பிரதட்சிணமா அந்த மிருகங்கள்லாம் போனா இது ஒரு சகுனம்னு பேரு. இந்த பரசுராமர் வரத்துக்கு முன்னாடி ராமச்சந்திர பிரபுவும் சீதாதேவியும் விவாகம் செய்து கொண்டு வரும்போது அப்பிரதட்சிணமா மிருகங்கள் போறது, அதனால ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறதுன்னு வசிஷ்டர் அங்க சொல்ற. இங்க பிரதட்சிணமா அந்த மிருகங்கள்லாம் போறதுனால ஆமா நீ கண்டிப்பா பகவானை பார்க்க போற, அப்பேற்பட்ட பகவத் தரிசனம் உனக்கு கிடைக்க போறதுன்னு சகுனம் கூட சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சந்தோஷமாக ரதத்துல அக்ரூர் வரார்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். இது பாகவதாலாம் அந்த ஆகாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்றது ஒரு சம்பிரதாயம். இப்படி சொல்லிட்டு நின்றுடுவார். நின்னா அங்க கொஞ்ச நேரம் ஆயிடும். அப்புறம் திரும்ப ஸ்திதிக்கு வந்து திரும்ப கிளம்பும் போது இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிருந்தாவனம் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கு. பகவான் எப்போதும் தன்னுடைய திருவடியை பதிச்சு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த திருவடியை பார்த்துட்டே இருக்கா அந்த கோப குழந்தைகள், அந்த திருவடியை பார்த்துட்டே இருக்கா அந்த கோபிகைகள். அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனை புல்லு மேலேயும் பகவானுடைய அந்த திருவடி படுறது, இந்த கோவர்தனம் மேல படுறது, எல்லோரும் பரம பாக்கியசாலிகள். நாம் போய் அந்த பகவான் திருவடிக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ண போறது இல்லை, இப்பேற்பட்ட திருவடியை நித்தியமும் தரிசனம் பண்ணி பரமானந்தத்தை அடைஞ்சிட்டு இருக்காளே அவெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள். ஒரு நாள் போய் பகவான் தரிசனம் பண்றதே இப்படி பரமானந்தமா இருக்கே. இப்ப ஏற்பட்ட பிரபுவனுடைய திருவடியை 11 வருஷமா விடாம பார்த்துட்டு அந்த பரம பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்களுடைய பாக்கியத்தை என்ன சொல்றது? ஏன்னா இந்த திருவடின்றது தரிசனத்தினுடைய மகிமை, அதனுடைய கஷ்டம் என்னன்னு எங்களை மாதிரி உள்ள பாகவதாலேயோ யோகாபியாசம் பண்ணக்கூடிய யோகிகளையோ இல்லை சந்நியாச மார்க்கத்தில் இருந்து கொண்டு பகவானுடைய திருவடி தேடுற சன்னியாசிகளை கேட்டாதான் இதனுடைய கஷ்டம் தெரியும். பகவானுடைய திருவடி லேஸ்ல தெரிஞ்சிருமா?
ஆனா இந்த கோபிகைகளுக்கும் கோபர்களுக்கும் கோப குழந்தைகளுக்கும் நித்தியம் தரிசனம் பண்ணுவது போல பாக்கியம்னா சும்மா கிடைச்சிருமா? அவ புண்ணியம் பண்ணியிருக்கா. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, பகவானுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ண போறது இல்ல, அங்க இருக்கிற கோபிகைகள் கோப குழந்தைகளா இருந்தாலும் பரவாயில்ல, கோபர்கள், யசோதம்மா, நந்தகோபர் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண போறேன். எப்பேற்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுட்டே வரார். திருப்பி சமாதி ஸ்திதிக்கு போயிடுறார். இப்படி தெளிஞ்சு திரும்பவும் அந்த ரதத்துல வந்துட்டே இருக்கும்போது எப்பேற்பட்ட கை பகவானுடைய திருக்கரம், இந்த கரத்தினால என்னென்னலாம் பண்ணார். அந்த கோப வாசிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவன வாசிகளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கைகள் வச்சுதானே காப்பாத்துறார். அப்பேற்பட்ட பிரியம் அந்த கோபவாசிகள் அந்த பிருந்தாவன வாசிகள் மேல. அந்த கைனால கோபிகைகளுக்கு எந்த தாபம் இருந்தாலும் கூட பகவான் அவருடைய கரஸ்பரிசத்தினால அவ மனசுல இருக்கிற அத்தனை தாபத்தையும் போக்க போறார். அப்பேற்பட்ட பிரபு நான் போய் நமஸ்காரம் பண்ணின உடனே என்னையும் அக்ரூரரே வாங்கோன்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவர் கை ஸ்பரிசம் என் மேல படும்போது எனக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டு என் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை தாபமும் அஜ்ஞானமும் போக போறது இது நிச்சயம் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேல தன் மனசுல நினைச்சுக்கிறாராம். இப்பயோ நான் கம்சன் கிட்டேந்து வரேன். கம்சனும் கிருஷ்ணனுக்கு பிரதிபக்ஷத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணனுக்கு சத்ருவா இருக்கக்கூடியவர். அங்கேருந்து நான் வரேன்றதுனால என் மேல பகவான் கோபிச்சு பாரான்னா அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு, என் மனசு எப்படின்னு. என் அந்தரியாமே அவர் தானே இருக்கார். அதனால ஒரு பொழுதும் கோபத்தை காண்பிக்க மாட்டார். நான் வந்த உடனே என்கிட்ட பிரியமா இருந்து எல்லாத்தையும் பேசி எனக்கு அனுகிரகம் பண்ண போறார். அது நிச்சயம். அப்பேற்பட்ட கிருபாலுன்னு ஸ்மரிச்சுட்டே வரார். திரும்பவும் சமாதி ஸ்திதிக்கு போறார்னு இப்படி மாத்தி மாத்தி ஸ்மரிச்சுட்டே வரார். அந்த அக்ரூரர் பகவானை பத்தி நினைப்பார். அப்படியே தியான மக்னா ஆயிடுவார். திரும்பவும் லோக பிரஜம் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டிட்டு வரார் அக்ரூரர். திரும்பவும் அக்ரூரர் நினைக்கிறார், இப்படி நான் நேரா பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி இப்படி நிற்கும் போது என் அக்ரூரரே வாங்கோ அப்படின்னு கூப்பிட போறார். அக்ரூரா வான்னு கூப்பிட போறார். அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெறும் கூப்பிடுறது மார்த்தம் இல்ல, அந்த அமிர்த வாக்குனால கூப்பிட்டு அந்த அமிர்த ஹஸ்தத்தினால கட்டிக்க போறார். கட்டிக்கும் போது என்னுடைய அஜ்ஞானம் முழுக்க நீங்க போறது இது நிச்சயம். அப்பேற்பட்ட பிரபு எனக்கு அனுகிரகம் பண்ண போறார்னு சொல்லி, அப்பேற்பட்ட பிரபுக்கு வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. இந்த உலகத்துல எல்லோரும் வேண்டியவர்கள் தான். அவன் எப்படி இருந்தாலும் சரி பகவானுக்கு வேண்டியவன் தான். அவாவா என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி உள்ள பிரபு, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக வந்த பிரபு. அப்பேற்பட்ட பிரபு யார் என்ன கேட்கிறாளோ அப்படி கொடுக்க போறார். நானும் இப்படி இந்த பிரபு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு எனக்கு பரமானுகிரகம் வேண்டும்னு இப்படி பிரார்த்தனை பண்ண போறேன். எனக்கு இப்படி பண்ண போறாரு, அனுகிரகம் பண்ண போறாருன்னு உறுதியாக நினைச்சுன்னு வராராம். இந்த திருட நிஷ்டை ரொம்ப முக்கியம் பகவான் விஷயத்துல. ரக்ஷிஷ்யசீதி விஸ்வாசகான்னு இந்த ஒரு சரணாகதி லட்சணத்துல ஒண்ணு. என்னை கண்டிப்பா அவர் ஏத்துப்பார், கண்டிப்பா என்னை காப்பாத்துவார், அவர் தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு இப்படி பகவானை கண்மூடித்தனமா நம்பணும். அப்படி நம்பணும்ன்றது சாஸ்திரம் சொல்றது. இருக்காரா இல்லையா, காப்பாத்துவாரா இல்லையாரான்றதை விட அப்படி பகவானை பரிபூர்ணமா நம்பினார்னா அங்க வருவார். அந்த நம்பிக்கையில தான் வருவார். இப்ப அக்ரூர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா என்னை சத்துரு மாதிரி நினைக்க மாட்டார், என்னை ஆலிங்கனம் பண்ணிக்க போறார், என் மேல கருணையை பொழிய போறார்னு இப்படி கண்டிப்பாக நம்புறார். அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதை விட ஒரு மடங்கு நிறையாதான் பகவான் அனுகிரகம் பண்ண போறார் மேல. இந்த மாதிரி பகவத் ஸ்மரணையிலே இருக்கும்போது மேல கடைசியா என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பிரபு உட்காத்தி வச்சு இந்த கம்சன் என்னென்னலாம் பண்ணினான்னு என்னை உட்காந்துட்டு என்கிட்ட உட்காந்துட்டு ஆசையா பேச போறார். அந்த பிரபுட்ட நான் பேச போறேன். எப்பேற்பட்ட வாக்கு அந்த வாக்கு, அந்த வாக்கை திறந்தாலே அமிர்தமயமா இருக்கக்கூடிய அந்த வாக்குனால, அதனால பேசினாலே எல்லாரோட அஜ்ஞானமும் போயிடும். அப்பேற்பட்ட வைகுண்ட வாசியா இருக்கக்கூடிய பிரபு என்கிட்ட ஆசையா பேச போறாருன்னு இப்படி நினைச்சுட்டே வராரு. எப்படியோ சாயங்காலம் ஆயிடுத்து. இந்த அக்ரூரர் வராருன்னு பகவான் தெரிந்து கொண்டு எப்பயுமே அந்த அஸ்தமன காலத்துல தான் திரும்புவார். இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் முன்னாடியே பகவான் வந்துடுறாராம். அந்த மாடு எல்லாம் கன்றோடு மேய்ச்சின்னு போகும்போது அந்த கோப குழந்தைகள் பகவான் போகும்போது பகவானுடைய திருவடியினுடைய அச்சு அங்க அந்த மண்ணுல பதிஞ்சிருக்கு. அது எப்படி பகவானுடைய திருவடி அச்சு மாத்திரம் தனியா தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா, பக்தாளுக்கு மாத்திரம் தெரிவது போல பகவான் பண்றாராம். அந்த கோபிகைகள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவ பரம பக்தாலா இருக்கிறதுனால அவளுக்கு பகவானுடைய திருவடி தெரியறது. இந்த மாதிரி பரம பக்தர்களுக்கு மாத்திரம் பகவத் கிருபையினால அது தெரியும். அதனால அப்படி நடுப்புற பார்த்தா அது ஏதோ ஒரு வர்ணம் பூசினது போல பகவானுடைய திருவடி, அதனுடைய அச்சு. அதுல பார்த்தா ரேகைகள்லாம் தெரியறது. சங்கரேகை, யவரேக, துவஜரேகன்னு
அந்த ரேகைகளை பார்த்தார். அது கூட அந்த பகவான சம்பந்தப்பட்ட அந்த தூளியும் இருக்கா. அதை பார்த்த உடனே அந்த ரதத்திலேருந்து இறங்கிட்டாராம். இதுக்கு மேல நான் ரதத்துல போக முடியுமா? இதுல எப்பேற்பட்ட தூளி இது. இந்த தூளிய யாரெல்லாம் தேடுறா? வேதம் தேடுறது, உபனிஷத்தை தேடுறது, மகாலட்சுமி தேடுறா, பாகவதாலாம் தேடுறா, யோகிகள்லாம் தேடுறா, சன்னியாசிகள்லாம் தேடுறா. அப்பேற்பட்ட திருவடி தூளி இந்த பிருந்தாவனத்துல மலிவா கிடைச்சிருக்கே இவாளுக்கு. இவா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கா. இதுல என்னால போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூளி வேணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறான்னு அதுல விழுந்து பெறல்றாராம். இது தன் உடம்புல பட்டாவது தனக்கு மனசுல இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து பெறல்றார். பக்தி பரவசத்துல கண்ணும் கண்ணீருமா தாரதாரையா கண்ணீர் விட்டு கொண்டு இதுல பெறண்டு அப்புறம் எப்படியோ சமாதானம் படுத்திக்கிறார். இப்ப பகவானுடைய திருவடி சம்பந்தப்பட்ட அந்த தூளியை பார்த்து அந்த பிரசாதம் வாங்கிண்டாச்சு. மேல பகவானை பார்க்கறதுக்கு கிளம்பணுமோன்னு அதுக்காக தன்னை சமாதானம் படுத்தி கொண்டு லௌகீக பிரஜைக்கு வந்து திரும்பவும் அது ரதத்துல ஏறி கொண்டு கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக எப்படி கிளம்பி வரார்னு இந்த அக்ரூருடைய நிலையை அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுன்னு வரார். இந்த கதை பாகவதத்துல இல்ல, ஆனா பெரியவாள்லாம் கர்ணாகர்ணிக்கையாக சொல்லுவா. இந்த அக்ரூரர் யாரு அப்படின்னா, இந்த ராமாவதாரத்துல இருக்கிற சுமந்திரர் தான் அக்ரூரரா பிறந்தார் அப்படின்னு சொல்லுவா. இந்த ராமாவதாரத்தில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் பதில் பண்றதுக்காக கிருஷ்ணர் பிறந்தார்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. லக்ஷ்மண சுவாமி வந்து அப்படி ஒரு சுஷ்ரூஷ பண்ணினாரோன்னு, அதனால இந்த ஜென்மால பலராம சுவாமி அண்ணாவா பிறக்க வச்சு பகவான் நிறைய சுஷ்ரூஷ பண்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரும்போது இந்த சுமந்திரர் வந்து ராமரை கொண்டு போய் காட்டுக்கு விட்டார். திரும்ப அவர் அந்த காட்டு அயோத்தி எல்லையிலேந்து அழிச்சன் வரும்போது அந்த பாக்கியம் சுமந்திரருக்கு கிடைக்கலையா. ஏன்னா பரதாழ்வார் நான் தான் எங்க அண்ணாவை அழிச்சுன்னு வருவேன்னு சொல்லிட்டு அவர் பரதாழ்வார் அண்ணாவை அழிச்சுன்னு வர அண்ணாவை பார்த்த சந்தோஷத்துல இந்த சுமந்திரருக்கு அந்த பாக்கியம் இல்லாத போயிடுத்து. காட்டுக்கு கொண்டு விட்ட பாகியா நான் ஆயிட்டேனே, காட்டுக்கு கொண்டு விட்ட பாப்பியா ஆயிட்டேனேன்னு ஜென்மா முழுக்க வருத்தப்பட்டிருக்கார். அப்பேற்பட்ட அவருடைய இந்த வருத்தத்தை போக்கணும்ன்றதுக்காக இப்ப பிருந்தாவனம் காடு தானே, இந்த காட்டிலேருந்து நகரத்துக்கு அழிச்சுன்னு போறதுக்காக அதே சுமந்திரரை தான் அக்ரூரராக பிறக்க வைத்து அன்னைக்கு வந்த அந்த குதிரைகள் தான், ஏன்னா குதிரைகளே அழுதது அப்படின்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த குதிரைகள் தான் திரும்பவும் இங்க பிறக்கிறதா ராமர் அழிச்சுன்னு வரத்துக்காக. அந்த குதிரையும் மாறாதபடிக்கு அந்த சுமந்திரரும் மாறாதபடிக்கு அவர்களே தான் அந்த திரேதாயுகத்தில் உள்ள குதிரைகள் தான் திரும்பவும் வருது. இந்த திரேகதாயுகத்தில் இருக்கிற சுமந்திரர் தான் அக்ரூராக வரார். காட்டுல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நகரத்துக்கு அழிச்சுன்னு போறாருன்னு இப்படி பெரியவாள்லாம் சொல்லுவா இந்த கதையை. இப்படி அக்ரூரர் அந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக ஆசையா நுழைந்து வரார். அக்ரூரர் தன்னை பார்க்க வராருன்னு ஆசையா வராருன்னு கிருஷ்ணருக்கு தெரியும்ல. அதனால கிருஷ்ணர் யசோதம்மாட்ட சொல்லி தன்னை அழகா அலங்காரம்லாம் பண்ணி விடணும்னு சொல்லி வச்சுட்டார். அதுக்கு தகுந்தது போல அழகா கொண்டையை போட்டு அதுல மயில் பீலியை சொருகி உயர்ந்த வஸ்திரம் பீதாம்பரத்தை கட்டிண்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிண்டு அங்கங்க கங்கணம் இவைகள்லாம் கையில போட்டுன்னு புல்லாங்கோளோட இப்படி கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு கழுத்துல வனமாலையெல்லாம் போட்டுக்கொண்டு ஏதோ புறப்பாடுக்கு சுவாமி நிக்கிறது போல அக்ரூரருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் நின்றுட்டு இருக்காளாம். யசோதம்மா போராதுக்கு இன்னது கன்னத்துல எல்லாம் வந்து நிறைய அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டுருக்கான். அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணன் போல இப்படி கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அவருக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் நீலாம்பரதாரியாக பலராம சுவாமியும் பீதாம்பரதாரியாக கிருஷ்ணனும் இப்படி நின்று கொண்டு அந்த அக்ரூரை பார்க்கறாரா. அக்ரூர் இப்படி ரதத்துல வரார். அந்த ரதத்துல வரும்போது அந்த ஆத்து வாசல்ல அவளை எதிர்கொண்டு அழைக்கிறது போல இங்க பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் நிற்கிறார். பார்த்த உடனே அந்த ரதத்திலேருந்து குதிச்சு ஓடி வந்து கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு அக்ரூரர் வரார். அவர் வரும்போது பகவானை பார்த்த சந்தோஷம் அவர் கண்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வருதா. அதனால பகவான் அந்த ஆத்து வாசல்ல இருக்கும்போது அந்த கண்ணீர் என்னன்னா கிருஷ்ணர் இங்கதான் இருக்கான்னு தெரியாதபடிக்கு மறைச்சிண்டு கிருஷ்ணருக்கு ஒரு 10-15 அடி முன்னாடியே நமஸ்காரம் பண்ணி விழுந்துட்டாராம். எப்படி அந்த சித்திரக்கூட்டத்துல ராமச்சந்திர பிரபு உட்காந்துருக்கும் போது முதல்ல ஏதோ ஒரு ரிஷின்னு நினைச்சுன்னு வந்த அந்த பரதாழ்வார் அப்புறம் ராமர்தானா இதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணான்னு அப்படி கண்கள்லாம் பாஷ்பத்தோடு விட்டு கொண்டு அந்த கண்ணீரே கண்களை மறைத்து எப்படி முன்னாடி வந்து விழுந்தாரோ அந்த மாதிரி விழுந்தார்.
எப்படி ராமச்சந்திர பிரபு வந்து பரதரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணி கொண்டு வந்து தூக்கிண்டாரோ அதே மாதிரி இப்படி விழுந்த அக்ரூரரை கிருஷ்ணர் ஓடி வந்து, அக்ரூரரே நான் இன்னும் அந்த பக்கம் தள்ளி இருக்கேன், உங்களுக்கு அந்த கண் மறைச்சதுனால முன்னாடியே விழுந்துட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரூரரை தூக்கி, அக்ரூரான்னு அவர் கூப்பிடுவார்னு சொன்னாரோன்னு அந்த மாதிரி அக்ரூரரை கூப்பிட்டு வாங்கோன்னு சுவாகத்தம் சொல்லி அந்த அக்ரூரர் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு இப்படி ஒரு பரமானுகிரகம் பண்ணினார் பகவான். இந்த அக்ரூரர் என்னென்னலாம் எனக்கு அனுகிரகம் பண்ண போறாருன்னு அவர் நினைச்சுன்னு வந்தாரோ அதே போலயே பகவான் அத்தானுகிரகமும் பண்றார். அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே அப்படி ஒரு பரமானந்தம் அந்த அக்ரூரருக்கு அவரால் சமாதானமே படுத்திக்க முடியல. அப்படியே அழுதுண்டே இருக்கார். இப்பேற்பட்ட பிரபுவை பார்ப்பேனா, என் ஜென்மத்தில் தரிசனம் கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது பலராம சுவாமியும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பலராம சுவாமியும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு இப்படி பரமானந்தத்தோட என்ன பண்றாருன்னா, பலராம சுவாமி ஒரு கையை பிடிச்சிட்டு இருக்கார், கிருஷ்ணர் ஒரு கையை பிடிச்சிட்டு இருக்கார். இப்படி அந்த வீதியில சந்தோஷமாக வாங்க நம்ம மாத்துக்கு போலான்னு அழைச்சின்னு போறாராம். அங்க நந்தகோபரும் யசோதையும் வாசல்ல காத்துன்னு இருக்கா இந்த அக்ரூரருக்காக. அப்படி இந்த அக்ரூரை அழிச்சுட்டு கிருஷ்ணர் தன்னுடைய ஆத்துக்குள்ள இந்த அக்ரூரை அழிச்சுன்னு போறார். அதுக்குள்ள யசோதம்மா அங்க ஆத்துல ஆகாரத்தை சித்தமா வச்சிருக்காலாம் சாப்பிடணும்னு. அப்படி உள்ள அழைச்சின்னு போய் பகவானுக்கு ஒரு இலை, அக்ரூரர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இந்த பகவான் கூட உட்காந்து சாப்பிடுவார்னு நினைச்சு பார்க்கல. பகவான் கூட சரிசமமாக உட்காந்துண்டு ஒரு பக்கத்துல பலராம சுவாமி, இன்னொரு பக்கத்துல கிருஷ்ணரும் உட்கார்ந்து கொண்டு அப்படி யசோதம்மா ஆசையா அவளுக்கு போடுறா. பகவான் கூட சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் அந்த அக்ரூரருக்கு. அப்படி ஒரு பரமானந்தம், சாப்பிடவும் முடியல. இப்படி ஒரு பாக்கியமான்னு சாப்பிட்ற. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்துன்னு பேச ஆரம்பிக்கலான்னும் போது பலராம சுவாமி அவரே தன் கையினால அழகா ஒரு தாம்பூலத்தை மடித்து அக்ரூரர் போட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாராம் அந்த அக்ரூரர்கிட்ட. இப்படி ஒரு பாக்கியமா எனக்குன்னு சொல்லிட்டு அந்த தாம்பூலத்தையும் போட்டுண்டு இப்படி எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது மேல நந்தகோபர் அந்த அக்ரூரரை பார்த்து பேசுறார். இந்த கம்சன் பண்ற அட்டூழியம் தாங்க முடியலையே, இந்த தேவகியினுடைய புத்திரர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணினா, யாதவர்கள் எல்லாரும் அடிச்சு வெட்டுறான், உங்களாலாம் எப்படி அந்த மதுரையில் அவன் கூட இருக்க முடியறது? இதுக்கு ஏதாவது விடிவு காலம் வந்தா தேவலாமே அப்படின்னு பகவத் கிருப்பையால தான் நடக்கணும்னு இப்படி பேசிண்டே உங்களை எல்லாரையும் பார்த்தா உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா சுவாமியோட கிருப்பையில மதுரையில நீங்களும் இருந்துட்டு இருக்கேல, இன்னும் இப்படி பக்திமான்களா இருந்து கொண்டு உண்மையாவே இது சுவாமியோட கிருப்பை தான் சொல்லிட்டு அந்த பகவானுடைய அந்த கருணையை நினைத்து கொண்டே இப்படி எல்லோரும் அங்க மதுரையில சில பேர் சௌக்கியமா இருக்கான்னு இப்படி நந்தகோபர் அந்த அக்ரூரர்கிட்ட விசாரிக்கிறது போல பேசின உடனே அந்த அக்ரூரருக்கும் இந்த நந்தகோபருடைய பேச்செல்லாம் கேட்டு மனசுல இருக்கிற இந்த கம்சனால அடையப்பட்ட அந்த துக்கங்கள்லாம் போனது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல அக்ரூரர் பகவான் அழிச்சுன்னு போறது கம்சவதெல்லாம் வரும் அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்ரூரர் பிருந்தாவனத்துக்கு வர்றதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முழு கதையும். மேல எல்லாரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அசாஷ்டாத்ரிம்சோऽध्यायः ஸ்ரீசுகோ உவாச அக்ரூரோऽपि च तां रात्रिं मधुपुर्यां महामतिः उषित्वा रथमास्थाय प्रययौ नन्दगोकुलं गच्छन् पथि महाभागः भगवती अम्बुजे क्षणे भक्तिं परामुपगतः एवमेतत् अचिन्तयत् किं मया आचरितं भद्रं किं तप्तं परमं तपः किं वाचापि अर्हते दत्तं यद्रक्ष्यामि अद्य केशवम् ममैतत् दुर्लभं मन्ये उत्तमश्लोकदर्शनम् विषयात्मनो यथा ब्रह्म कीर्तनं शूद्रजन्मनः मैवं ममाधमस्यापि स्यादेव अच्युतदर्शनं ह्रियमाणः कालनद्या क्वचित्तरति कश्चन ममाद्या मङ्गलं नष्टं फलवांश्चैव मे भवः यन्नमस्ये भगवतः योगिध्येयाङ्घ्रिपङ्कजं कंसोबताद्याकृत
मेत्यनुग्रहं द्रक्ष्ये अङ्घ्रिपद्मं प्रहितो मुनाहरेः कृतावतारस्य दुरत्ययं तमः पूर्वे तरन् यन्नखमण्डलत्विषा यदर्चितं ब्रह्मभवादिभिः सुरैः श्रिया च देव्या मुनिभिः सात्वतैः गोचारणाय अनुचरैश्चरद्वने यद्गोपिकानां कुचकुङ्कुमाङ्कितम् द्रक्ष्यामि नूनं सुकपोलनासिकं स्मितावलोकारुणकञ्जलोचनं मुखं मुकुन्दस्य गुडालकावृतं प्रदक्षिणं मे प्रचरन्ति वै मृगाः अप्यद्य विष्णोः मनुजत्वमीयुषः भारावताराय भुवो निजेच्छया लावण्यधाम्नः भवितोपलम्भनं मह्यं न स्यात् फलमञ्जसादृशः ययीक्षिताहं रहितोऽप्यसत्सतोः स्वतेजसापास्तमोभिदाभ्रमः स्वमाययात्मन् रचितैस्तदीक्षया प्राणाक्षधीभिः सदनेषु अभीयते यस्याखिल अमीवहभिः सुमङ्गलैः वाचो विमिश्रा गुणकर्मजन्मभिः प्राणन्ति शुम्भन्ति पुनन्ति वै जगत् यास्तद्विरक्ताः शवशोभनामताः स चावतीर्णः किल सात्वतान्वये स्वसेतुपालामर वर्यशर्मकृत् यशो वितन्वन् व्रज आस्त ईश्वरः गायन्ति देवा यदशेषमङ्गलम् तं त्वद्यनूनं महतां गतिं गुरुं त्रैलोक्यकान्तं दृशिमन्महोत्सवं रूपं दधानं श्रियैप्सितास्पदं द्रक्ष्ये ममासन् उषसः सुदर्शनाः अथावरूढः सपदीशयोरथात् प्रधानपुंसोश्चरणं स्वलब्धये धिया धृतं योगिभिरप्यहं ध्रुवं नमस्य आभ्यां च सखीन्वनौकसः अप्यङ्घ्रिमूले पतितस्य मे विभुः शिरस्य धास्यन्निज हस्तपङ्कजं दत्ताभयं कालभुजङ्गरं हसा प्रोद्वेजितानां शरणैषिणां नृणां समर्हणं यत्र निधाय कौशिकः तथा बलिश्चाप जगत्त्रयेन्द्रतां यद्वा विहारे व्रजयोषितां श्रमं स्पर्शेन सौगन्धिक गन्ध्यपानुदत् न मय्युपैष्यति अरिबुद्धिमच्युतः कंसस्य दूतः प्रहितोऽपि विश्वदृक् योऽन्तर्बहिः चेतसयेतदीहितं क्षेत्रज्ञ ईक्षति अमलेन चक्षुषा अप्यङ्घ्रिमूले अवहितं कृताञ्जलिं
मामीक्षिता सस्मितमार्द्रया दृशा सपद्यपध्वस्त समस्तकिल्बिषः गूढामुदं वीतविशङ्कऊर्जितां सुहृत्तमं ज्ञातिमनन्यदैवतं दोर्भ्यां बृहद्भ्यां परिरप्स्यतेऽथ माम् आत्मा हि तीर्थीक्रियते तदैव मे बन्धश्च कर्मात्मक उच्छ्वसित्यतः लब्धाङ्गसङ्गं प्रणतं कृताञ्जलिं मां वक्ष्यते अक्रूरततेत्युरुश्रवाः तदा वयं जन्मभृतो महीयसा नैवादृतो यः दिगमुष्य जन्म तत् न तस्य कश्चित् दयितः सुहृत्तमः न चाप्रियो द्वेष्य उपेक्ष्य एव वा तथापि भक्तान् भजते यथा तथा सुरद्रुमो यद्वत् उपाश्रितोऽर्थदः किञ्चाग्रजो मावनतं यदोत्तमः स्मयन् परिष्वज्य गृहीतमञ्जलौ गृहं प्रवेश्य आप्तसमस्तसत्कृतं सम्प्रक्ष्यते कंसकृतं स्वबन्धुषु श्रीशुक उवाच इति सञ्चिन्तयन् कृष्णं श्वफल्कतनयो अध्वनि रथेन गोकुलं प्राप्तः सूर्यश्चास्तगिरिं नृपा पदानि तस्याखिल लोकपाल किरीटजुष्ट अमलपादरेणोः ददर्श गोष्ठे क्षितिकौतुकानि विलक्षितानि अब्जयवाङ्कुशाद्यैः तद्दर्शनाह्लाद विवृद्धसम्भ्रमः प्रेम्णोर्ध्वरोमाश्रु कलाकुलेक्षणः रथात् अवस्कन्द्य सतेष्वचेष्टत प्रभोरमून्यङ्घ्रि रजांस्यहो इति देहं भृतामियानर्थो हित्वा दम्भं भियं शुचं सन्देशाद्यो हरेर्लिङ्ग दर्शनश्रवणादिभिः ददर्श कृष्णं रामं च व्रजे गोदोहनं गतौ पीतनीलाम्बरधरौ शरदम्बुरुहे क्षणौ किशोरौ श्यामलश्वेतौ श्रीनिकेतौ बृहद्भुजौ सुमुखौ सुन्दरवरौ बालद्विरदविक्रमौ ध्वज वज्राङ्कुशाम्भोजैः चिह्नितैः अङ्घ्रिभिर्व्रजं शोभयन्तौ महात्मानौ अनुक्रोशस्मिते क्षणौ उदाररुचिरक्रीडौ स्रग्विणौ वनमालिनौ पुण्यगन्धानुलिप्ताङ्गौ स्नातौ विरजवाससौ प्रधानपुरुषौ आद्यौ जगद्धेतु जगत्पति अवतीर्णो जगत्यर्थे स्वांशेन बलकेशवौ दिशः वितिमिराराजन् कुर्वाणो प्रभया स्वया यथा मारकतः शैलः रौप्यश्च कनकाचितौ रथात्तूर्णम् अवप्लुत्य सोऽक्रूरः स्नेहविह्वलः पपातचरणोपान्ते
दण्डवत् रामकृष्णयोः भगवद्दर्शनाह्लाद बाष्पपर्याकुलेक्षणः पुलकाचिताङ्ग औत्कण्ठ्यात् स्वाख्याने नाशकन् नृपा भगवान् तम् अभिप्रेत्य रथाङ्गाङ्कितपाणिना परिरेभे अभ्युपाकृष्य प्रीतः प्रणतवत्सलः सङ्कर्षणश्च प्रणतम् उपगुह्य महामनाः गृहीत्वा पाणिना पाणि अनयत् सानुजो गृहं पृष्ट्वा च स्वागतं तस्मै निवेद्य च वरासनं प्रक्षाल्य विधिवत्पादौ मधुपर्कार्हणम् आहरत् निवेद्य गां च अतिथये संवाह्य श्रान्तमादृतः अन्नं बहुगुणं मेध्यं श्रद्धयोपाहरद्विभुः तस्मै भुक्तवते प्रीत्या रामः परमधर्मवित् मुखवासैः गन्धमाल्यैः परां प्रीतिं व्यधात् पुनः पप्रच्छ सत्कृतं नन्दः कथं स्थ निरनुग्रहे कंसे जीवति दाशार्हः सौनपालायिवावयः यो अवधीत् स्वस्वसुस्तोकान् क्रोशन्त्या असृत्खलः किं नु स्वित् तत्प्रजानां वः कुशलं विमृशामहे इत्थं सूनृतया वाचा नन्देन सुसभाजितः अक्रूरः परिपृष्टेन जगावध्वपरिश्रमम् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरागमनं नाम 38 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।